ஒரு பிலிப்பின் படம் இருக்கு டொமேட்டோ. அந்த பிலிப்பின் படம் வந்து லோலோ அண்ட் த கிட் அந்த படம் பேரு. அந்த படம் நல்லாருக்கும். ஆமா. அந்த லோலோ அண்ட் த கிட் வந்து நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் ஃப்ளிக்ஸ்ல. ஸோ பார்க்குறப்ப வந்து அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்காதோ! அந்த மாரி தோணுச்சு. ஓ! இந்த மாரி தான் போயிட்டு இருக்கும் போலன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப 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 சோகமா ஆக்கிருச்சுன்னு சொல்லலாம் அந்த படம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கதை. ஏன் இந்த மாரி கதைலாம் நெறையா வர மாட்டேங்குதுன்னு தான் தோணுச்சு. ஆமா. அதோட மொத்தம் கதையவே ஆல்ரெடி எல்லா இதுலயும் சொன்ன மாரி மொத்தம் டீம் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. கதை ரொம்ப நல்ல கதை. கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டொமேட்டோ கருமமா? இல்லையா? ம். இருக்கா? இல்லையா? அந்த மாரி டொமேட்டோ. இப்ப நம்ம சி WCCயோட அடுத்த எபிசோடோட என்னலாம் இருக்கு? அதாவது சொல்லாத விஷயம் நெறைய இருக்குது. அது ஆல்ரெடி சொன்ன மாரி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஒண்ணுமே இம்ப்ரெஸ் ஆவலன்னு அர்த்தம். சிலது சொல்லி தெரிய வைக்கிற மாரி விஷயம் எடுத்திருக்கோம். தானே டொமேட்டோ? ஆமா. அதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோ நம்ம ராக்ஷ் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு என்னமோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருப்போம். என்னமோ பத்திக்கிட்டு எரியுது, யாரோட எரியுது அந்த மாரி ஏதோ சொல்லியிருப்போம். அதே மாரி இவரும் என்னமோ பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொன்னாரு. யாரோடன்னு தான் தெரியல. நம்மளோடயா? இல்ல நம்மளோட சேனல்ல பார்த்து பேசுறாங்களா என்னன்னு பார்த்துருப்பாங்க. டீம் தான் ரொம்ப ஹெவியாச்சே. எல்லாரோடையும் செக் பண்ணிட்டு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது தானே எங்களோட வேலை தானே டொமேட்டோ? ஆனா இங்க நினைப்பாங்க நெறைய பேர் பார்க்குறவங்க. நெறைய பேர் பார்க்கல. ஒரு ஆள் தான் 2, 3 பேர்லாம் பார்க்குறாங்கல்ல. அதனால என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களோட சேனல் பேரு இந்த சேனலு. அதனால வந்து இவங்களோட பார்த்து எடுக்க போறாங்க. அப்படி இல்ல. ஒண்ணு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரலன்னா, அவங்க அதையும் திருட்டுத்தனமா பார்த்து இதுலருந்து எடுக்கலாமான்னு பார்க்குற ஜெய் டிவி வேல அதுதான். அததான் சொல்றோம். நம்மலாம் இந்த மாரி பெரிய கம்பெனி இருக்கவங்கலாம் பண்ற விஷயம் தான். அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அடுத்தது மெகா குக்கிங் சேலஞ்ச்ன்னு ஒண்ணு டொமேட்டோ. அதுதான். அதுதான் ஆரம்பம். மெகா குக்கிங் சேலஞ்ச் அப்படி சொல்லி ரக்ஷ் சொல்லியிருப்பாரு. ஸோ, அதில நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எது எது மேட்ச் ஆகுதோ அந்த மாரி வந்து எடிட் பண்ணி அழகா போட்டிருந்தாங்க. அது உண்மையா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ, அடுத்த விஷயத்துக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்ல இதுல ஏதாவது இருக்கா பொட்டேட்டோ? எதுல ஒண்ணும் இல்ல. அதான் நீ சொன்னல பாட்டு. அவங்கவங்க வந்து அப்படி அப்படி அவங்க ஃபியூச்சர் ஜாதகம் பார்த்துருக்காங்க மொத்தம் ஜெய் டிவி மொத்தத்துல. தானே டொமேட்டோ? ஆமா. ஆனா என்ன விஷயம்னா, இந்த கோமாளி ஷோல உள்ள விஷயத்த மட்டும் எடுத்து போடுவாங்க. அவங்களோட இத பத்தி பார்த்தாக்கா, இவங்க என்ன பண்றாங்க, வெளிய வெளிய அவங்க சீரியல் நடிச்சதெல்லாம் எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகுற மாரியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்பதான் இவங்களோட அதான் ஒரு மாரி பெரிய கம்பெனில இதெல்லாம் செய்றது, நம்ம தானே எல்லாருமே செய்றது. நீங்க அந்த மாரி போட்டு அவங்களோட ஃபேன்ஸையும் இவங்களோட ஃபேன்ஸா ஆக்கலாம். இந்த ஜெய் டிவின்னு மட்டும் தானே. அந்த மாரி தான் தோணுது டொமேட்டோ. சரி அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம அடுத்தது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அந்த ஆமா. பேரிங் ஃபோட்டோ வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஆமா. அந்த ஃபோட்டோ அந்த மாரி ஒரு 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 மேட்டர் பண்ணியிருந்தாங்க டொமேட்டோ அதுதான். அது இந்த வாட்டி தான் உண்மையாலே வந்து சும்மா ஏதோ தானோ எடுப்பாங்க அப்படின்னு நெனைச்சோம். ஆனா அத்தன வாட்டி பேர் பண்ணாம இருக்கிறப்ப தோணுது, இதுலயும் நீங்க விளையாடுறீங்களான்னு மாரி தான் இருந்துச்சு. அத்தன வாட்டி கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுச்சு. ஸோ உனக்கு தோணுச்சா? ஆமா. அதுல தொடர்ச்சின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த குறைய தான் அந்த செஃப் தாம் அவரு வந்து கேட்டிருந்தாரு பேச சொல்லி. என்னமோ என்ன பேசுனாரு தெரியுமா? என்ன பேசினாருன்னு எனக்கு அதான் சரியா என்னமோ தெர்ல. நல்லா பேசியிருந்தாருன்னு நெனைக்கிறேன் ஒரு மாதிரியா. அது வந்து நல்லா இருந்துச்சு. அதான் எப்ப போல தான். எப்போதும் போல குரை, ராமா இவங்க எல்லாருமே, குகா இவங்க எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஆமா. இவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டத்துல இவ்வளோ தான் இருந்துச்சு. உனக்கு என்ன இருக்கா டொமேட்டோ அந்த கட்டத்துல? இல்ல எனக்கு இந்த கட்டத்துல எதுவுமே இல்ல. இதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசா ஏன் இல்லன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதுல அவ்வளோ விஷயமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி அடுத்த விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா, டொமேட்டோ இதில பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாரி இதில எங்களுக்கு சிரிப்புனா என்னன்னு தெரியுமா இல்லையா? இந்த நம்ம பார்க்குறோம்னா டிவி பார்க்குறோம். இந்த மாரி எதா இருந்தா சிரிப்பா இருந்தா நம்ம சிரிப்போம். அதுக்கு பேர் தான் சிரிப்பு. ஆனா இவங்க சிரிப்புன்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருக்காங்களான்னே தெரியல. ஆல்ரெடி நம்ம இந்த இது பத்தி பேசுறப்ப இதுக்கு முன்னாடி எபிசோட் பத்தி சொன்னோம். ஒரு மாரி இங்க ஒரு பெரிய பெரிய லெவல் குக்கிங் ஷோலாம் இருக்குல்ல. சமைக்கிற இந்த மாரி ஷோலாம் அந்த மாரி கொண்டு போறாங்களோ! கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது எனன்ட்டு. பார்க்க அப்படி மட்டும் தான் டொமேட்டோ தோணுது. ஒரு மாரி சீரியஸா கொண்டு போறாங்களா? அவ்வளோ காமெடியாலாம் இல்லையே! இந்த மாரி இருக்குதா டொமேட்டோ? ஆமா. இது வந்து கோமாளின்னு வச்சுட்டு சீரியஸா தான் கொண்டு போறாங்க. காமெடி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு சீரியஸா கொண்டு போறோம். நாங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு, அதிலயும் இவங்க புத்திய காட்டுறாங்க. அத நம்ம கடைசியா ஃபைனலா சொல்லலாம்னு இருக்கோம். அந்த புத்திய காட்டுற விஷயத்த. அதாவது இவங்களுக்கு எந்த ஆள் வேணுமோ அத சூஸ் பண்றது. நான் வந்து இத மாத்துறேன், அத மாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஒண்ணு பண்றாங்கல்ல. நாங்க வந்து டிஃபரெண்டா கொண்டு வரோம். வந்து ஓகே போன வாட்டி தப்பு பண்ணிட்டு, இப்ப நாங்க அந்த தப்பு பண்ண மாட்டோம்ன்ட்டு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கரெக்ட்டா பண்ணிடுறாங்க. இவங்க ஒரு ஆள சூஸ் பண்ணிடுறாங்க ஆரம்பத்திலேயே. அந்த ஆளு தான் ஜெயிக்கணும். அந்த ஆள் தான் வந்து கடைசி வரைக்கும் வரணும்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி, அது வந்து ரொம்ப ஃபேக்கா கொண்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமான வேலையா இருக்கு பார்க்கறதுக்கே. ஆமா டொமேட்டோ. நம்மலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எபிசோட் பத்தி பேசுறப்ப சொன்னோம். ஜட்ஜ்மெண்ட்னாலும் ஒரு மாரி வேற மாரி இருக்கே. இல்ல ஜட்ஜ்மெண்ட்லாம் வேற மாரி கொண்டு போனாலும் புத்தி அங்க தானே வந்து சேருது. அப்படிதான் டொமேட்டோ இருக்கு தானே? ஆமா. இப்ப அட்வான்டேஜ் ரவுண்டு எப்படி இருந்துச்சு? ஓகே தான்ல? ஆமா. ஒண்ணுமே பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த இது இல்ல. அத தாண்டி போறோம்னு சொல்லணும்னுக்காக அத சொல்றதா இருக்கு டொமேட்டோ.
அது வந்து புகா மட்டும் 10 எக் பண்ணியிருந்தாரு. அது உண்மையாலே அவர் எப்பவுமே பண்ணுவாரு. நம்மளுக்கு தெரியும். நார்மலா அவர் பண்ற விஷயம் தான். ஸோ, அதனால அது நல்லா தான் இருந்துச்சு. மத்தபடி பெருசா ஏதாவது இருக்கும்னு எதிர்பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த அந்த இது ஆல்ரெடி எத்தனையோ ஷோல அது வந்துருச்சு. அப்ப இது கூட பண்ண தெரியாதா என்ன? அது மட்டும் அது அதனால தான் பெருசா ஒண்ணுமே இல்ல. இப்ப அடுத்தது? மெயின் குக் அதுக்குள்ள போய் அதுல என்னலாம் இருக்குன்னு பாப்போம். ஏதாவது இருந்துச்சா அந்த மாதிரி. சரி, இப்ப இந்த மெயின் குக்ல ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. அது பத்தியா? ஆமா. அதுதான் ரொம்ப அது எப்படி சொல்றது? ரொம்ப புதுசா இருந்துச்சு. புதுசா ஒரு விஷயத்த இப்ப தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு போயிட்டு. உனக்கு? ஆமா. அந்த பழசு புதுசுன்னு ஒண்ணு ஆல்ரெடி பிபி ஷோல சொன்னாங்க. இப்ப இதுல கூட சொல்லியிருந்தாங்கல்ல, பழசு புதுசுன்ட்டு. ஆமா, அந்த பழசு புதுசு இல்லாம புதுசா உண்மையாலே ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் போல. ஆமா. சொல்லலாம். ஆமா சொன்ன மாரி புதுசா தான் இருந்துச்சு எல்லாமே. ஃப்ரெஷ்ஷா ஒரு மாரியா ஒரு விதமா கொண்டு வந்தாங்க வேற மாரி. அந்த பெரிய ஷோல. இதுலயும் சொன்ன மாரி இந்த இந்த ஒரு மேட்டர் மட்டும் புதுசா இருந்துச்சு ஆனா உண்மையிலே. ஆமாமா. அந்த பெரிய ஷோல பிஆர் வைக்கிறதே ரொம்ப புதுசு தான்ல. ஏன்னா ஒரே ம். ஆள ஃபோக்கஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஆள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். அவங்க இந்த ஷோல இருக்காங்கல்ல, ஒரு கோமாளியா. அவங்கள பத்தி நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுல ஃபுல்லா 24 ஹவர்ஸ்ல பிபி ஷோல காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுல காமிக்க இடம் இல்லையோ! ஏதோ 4 இடத்துல குப்பைய போட்ட மாரி போட்டு வச்சிருக்காங்க அவங்களோட சீன. அந்த சீன்ல கூட நான் பார்த்தா தேவையில்லாத அன்வான்டட் சீனா தான் இருந்துச்சு. வேற சீன் அவங்க எதுவுமே பண்ணலையா? பிபிலயே எதுவும் பண்ணாதனால இதுலயும் எதுவும் பண்ணல போல. சரி அத விட்டுருவோம். அடுத்த வேலைக்கு போவோமா? ஆமா டொமேட்டோ ஆல்ரெடி நீ இதுக்கு முன்னாடி எபிசோட்ல சொல்லியிருக்க தான். இது அதான் சொன்ன மாரி இதுல 2 ஹவர் குக்கிங் தெரியுமா டொமேட்டோ? அவ்வளோ நேரம். இதுல அதான் புதுசா கொண்டு வந்திருந்தாங்களா இந்த விஷயத்த? ஆனா வந்து புதுசா கொண்டு வந்தது அது வரைக்கும் ஓகே தான். ஆனா வந்து 2 ஹவர் வந்து எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு வந்து கம்மியா இருக்குன்னு. ஏன்னா, அவங்க குடுத்த அந்த குவான்டிட்டி எல்லாம் பாத்தியா? ஆமா. எல்லாம் கிலோ கிலோ கணக்கு கொஞ்சம் இல்ல. நெறைய நெறைய குடுத்துருந்தாங்க. பெருசு பெருசா முழுசு முழுசாவே குடுத்துட்டாங்க. ஆமா. இப்ப வந்து நம்மளுக்கு பார்த்ததுல ரொம்ப இதா இருந்தது வந்து இந்த லாப்ஸ்டர் பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சுல்ல பெருசா? ஆமா. ஏன்னா அவரு புடிச்சிருக்கிறப்பயே அவரோட அவரோட அந்த விவசாயி அவரு தானே கெடைச்சுச்சு. ம். அவரு கைய விட ரொம்ப அது கை சின்னதா தெரிஞ்சுச்சு. அதுல வச்சு தானே நம்ம கேமரால தானே பார்க்குறோம். ஒண்ணும் நம்ம இப்ப போய் தூக்கி பார்க்கலல்ல. அது வந்து பார்க்குறப்பயே அவர் கை சின்னதா இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்பயே தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஒரு அந்த டப்பால போட்டு குடுத்தாங்களா, அந்த டப்பாலயே அப்படியே படுத்து இருந்துச்சு ஒரு மாரி. அத பார்க்குறதுக்கு இவ்ளோ பெருசா? இவ்ளோ பெருசாலாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. பரவாயில்லையே அதுக்காகவே ரொம்ப செலவாயிருக்கும். அது ரொம்ப விலை இல்ல. சீ ஃபுட் தானே எப்படி பார்த்தாலும். ஆமா. அது கடைசினாலே மத்தெல்லாம் சிம்பிளா குடுத்துட்டாங்கன்னு நெனச்சேன். அதுக்கு மாரி மத்தது எல்லாமே சிம்பிளா குடுத்துட்டாங்க தான். ஆமா. நீ பார்த்தன்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாரி குடுத்துருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க சொல்லி வச்சுட்டாங்கன்னு நல்லா பச்சையாவே தெரியுது. சொல்லி வச்சு தான் குடுத்துருக்காங்கன்ட்டு. ஏன்னா நீ பார்த்தன்னா, அந்த ஒரு கட்டத்துல அ நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னா, அந்த அந்த காஷ்மீர்ல உள்ளவரு இருக்கார்ல, அவருக்கு ரிப்ஸ் குடுத்தப்ப தான் நான் கண்டுபிடிச்சேன். ம். அப்புறமா வந்து அந்த ஷோ பண்ணுவாங்கல்ல, சொல்வதெல்லாம் உண்மை. அவங்களுக்கு வந்து பம்ப்கின் குடுத்தப்ப தான், ஓ! ஓகே. இந்த மாரி ஆளுங்களுக்கு இப்படி கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. ஆமா. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாரி குடுக்குறப்ப, என்னென்னலாம் குடுப்பாங்க அப்படின்னு தான் நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்லணும்ல. பிபிஎஃப் மனசாட்சில. அப்படின்னு இருக்கிறப்ப இந்த லொப்ஸ்டரும், இந்த சொறா மீனு அது மட்டும் தான் கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் வித்தியாசமா அந்த மாரி எல்லாத்துக்கும் குடுப்பாங்களோ, அந்த மாரி தான் நெனச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நீ சொன்னல்ல, இது அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு ஃபேக் ஷோ, பொய் ஷோ தானே. அதுக்கேத்த மாரி செட் பண்ணி தான் அத வந்து கொண்டு போறாங்க கன்டென்ட்டாவே. ஆமாமா. அதுவும் வந்து ஜிகேக்கு வந்து இந்த மீன் குடுத்துருந்தாங்க. அது பேர் என்ன? வஞ்சர மீனா? அது குடுத்துருந்தாங்க. அவர் வந்து ஹோட்டல் வச்சிருந்தாராம். ஆனா அவருக்கு குக் பண்ண தெரியலன்னு ஜட்ஜ் சொல்ட்டாங்க. நம்ம நமக்கு ஒரு மாரி அப்படிதான் இருந்துச்சு. என்னன்ட்டு ஏன்னா, இப்ப அந்த ஜூபாய் அவருக்கு தானே அந்த நாட்டுக்கோழி என்னமோ கிடைச்சுச்சு. ஆமா, நாட்டுக்கோழி கிடைச்சுச்சு. அதுல பாத்தியா கோழியே என்னமோ கொலை பண்ற மாரி இருந்துச்சு. தானே? ஆமா, ஆமா. அது ஒரு மாரி ஹிண்ட் எல்லாம் குடுத்துருந்தாங்க. நீ சொன்ன மாரி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கப்ப சொன்னேன்ல டொமேட்டோ. சில பேர் தூக்க போறாங்க. அதான் இந்த ஹிண்ட் போல. ஆமா. சில பேர் என்ன அது நம்மளுக்கே தெரியும். ஜிகே அப்புறம் அந்த இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஜூபாய் தானே? ஜூபாய் அவங்களெல்லாம் தூக்க போறாங்க. அது அடுத்தடுத்த வாரம்னு வரிசையா தூக்கிட்டே வருவாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிகேவ தூக்கிருவாங்க. ஆனா, ரொம்ப காமெடி என்னன்னா, அவங்கலாம் ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. சமைக்க தெரியும்னு சொல்லி, அவங்களுக்கே வந்து சமைக்க தெரியாத மாரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க? போர்ட்ரே பண்றாங்க அந்த மாரி. ஆமா. ஏன்னா, அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா, அவங்க இந்த மாரிலாம் இருந்தா ஆனா இந்த வயசுக்கு சமைக்க தெரியாம எப்படி இருக்கும்லடி? அப்படின்னு இருக்கிறப்ப, சமைக்க தெரியும்னு வெங்காயம்லாம் வெட்ட தெரியிறப்ப இது தெரியும்ல. அது தெரியும்ல. வெங்காயம் வெட்ட கூட தெரியலன்னு இருக்கிறப்ப, சமைக்க தெரியாது தானே டொமேட்டோ. ம். அப்படின்னு இருக்கிறப்ப, இதெல்லாம் நல்லா வெட்டுறவங்கன்னு இருக்கிறப்ப, ஓகே பேசிக்னாச்சும் தெரியும்னு இருக்கிறப்ப, இங்க டோட்டலாவே சமைக்கவே தெரியாத மாரி ஜட்ஜ் சொல்றாங்க தானே டொமேட்டோ? ஆமா. அப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது ஜூபாயோட காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. குரை வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது காமெடி கிடையாது. அது உண்மைதான். பார்த்தாலே பார்க்குறப்பவே நம்மளுக்கு விஜுவலா தெரியுது. அது கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்ட்டு. அந்த குழம்பு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அங்க ஜட்ஜுக்கு போனோனே எப்படியும் ராஜுபாய் வந்து ம். தூக்கக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு வந்து அவங்க மார்க் ஏத்தி குடுத்தது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க 7வது இடத்துல வைக்கணுன்ட்டு. ஏன்னா ஜிகேவ மொத தூக்கிரணும். அடுத்தது இன்னொரு ஆள தூக்கணும். அப்புறம் தான் வந்து இங்க வரலான்னு இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆமா. இப்ப நம்ம பேசுறது வந்து என்ட்ரன்ஸ் மேன்னு கேட்குறீங்களா? டொமேட்டோ? ஆமா. அப்ப அந்த கட்டம் ஆமா, ஆமா. நீ சொன்ன மாரி அந்த மாரி காமெடி தூக்க தான் போறாங்க. அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா நல்லா சமைக்காத ஆள ஜெயிக்க வைக்கணும். நல்லா சமைக்கிற ஆள வெளிய தூக்கி வைக்கணும். அதுதான் இவங்களோட மேட்ரு தானே! ஆமா. அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா, அது ரொம்ப ஹைப் பண்ணி ஒரு மாரி மக்கள நம்ப வைக்கிறாங்க. ஆனா,
நல்லா ப்ரோவா பார்க்குறவங்க வந்து இத நம்ப மாட்டாங்க. தானே டொமேட்டோ? ஆமா. அந்த ஹிண்ட்ரன்ஸ் நல்லா இல்லல்ல. அத நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அது பெரிய கதையாவே பெருசா நடத்துக்கல. ஆமா. பெருசா அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல டொமேட்டோ. அதான் அத நோட் பண்ணிக்கல. ஜிகே வந்து சொன்னாரு பாத்தியா ஒரு கட்டத்துல, உங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னு குறை கேட்கிறப்ப, ஆக்டிவிட்டி பேசிக்கிட்டே இருக்கணும்னு. இது வந்து சேனல் சொல்லியிருக்காங்க. பேசிக்கிட்டே இருங்க. ஆமா. அதனால தான் ஆவுன்னா ஏதோ ஒண்ணு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆமா. ஆல்ரெடி எடிட் பண்ணி அந்த எல்லாமே ஷூட் முடிச்சு, அதுல இதெல்லாம் வேணும்னு பார்த்து, எதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அந்த மாரி விஷயம் எல்லாமே நெறைய பார்த்து, ஒண்ணு 10 தடவ பார்த்து தான் போடுவாங்க. அதுல சின்ன சின்னது இந்த மாரி இப்ப நம்ம பேசணும் நெறைய பேர் பேசுவாங்கல்ல நெறைய சேனல்ஸ். அந்த மாரி பேசுறதுக்காக சில இத ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சில இதுல ஒண்ணு மாரி தோணுச்சு. என்ன எப்படி இத விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. ஏன்னா, அது சேனல் சொல்லி அத பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆக்டிவிட்டீஸ் குடுத்துருக்காங்கன்னு தான் அவர் சொல்றாரு தானே டொமேட்டோ. ஆமா. அந்த மாரி ஒரு விஷயம் ஒண்ணு. அதாவது இந்த பம்ப்கின் பாத்தியா? அது அழகா இருந்துச்சு. அந்த பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அவங்க செஞ்சது. நம்ம டோட்டலாவே பம்ப்கின் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? இப்ப நம்ம விருந்தெல்லாம் வைக்கிறப்ப, இப்ப முழு ஆடு நம்ம சமைச்சிருக்கிறோம்ப்ப, அது மெயினான ஒரு பெரிய மங்கல் வைப்போம். அந்த மாரி அது பம்ப்கின்னு. அப்புறம் கேப்சிகம்ல வந்து மத்த அந்த விருந்துலலாம் பெரிய மங்கல் வைக்கிற மாரி, மத்தெல்லாம் சின்ன சின்ன மங்கல தானே வைப்போம். ஏன்னா, அது ஆடு தான் பெருசுனால. அந்த மாரி வந்து இந்த கேப்சிகம்ல 2 இருந்துச்சு. அப்புறம் அது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டொமேட்டோ. ஆமா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதாவது எலிஃபண்ட் வந்து சமைச்சிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், இவங்களலாம் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் ஜட்ஜ் பண்ணாத மணிக்கே. 2வது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்போம். இவங்கள வந்து ஆஹா, ஓஹோ சொல்லுவாங்கன்ட்டு. அதே தான் இப்பயும் நடந்திருக்கு. கரெக்ட்டா நம்ம சொன்னது கரெக்ட்டா தான் நடந்திருக்கு தானே? ஆமா. எப்ப போல இவங்க இவங்க வேலைய பார்த்துட்டாங்க தானே. அதுவும் அந்த ஆளுக்கு தான் பார்ப்பாங்கன்னு சொன்னோம். அதே மாரி பார்த்துட்டாங்க. எப்படியும் வந்து இவங்க இந்த 3 பேர் இந்த லாஸ்ட்டா 3 பேர் ஒருத்தவங்க வந்தாங்களே டாப் 3ல இருக்காங்களே லீடர் போர்ட்ல. அவங்கள தான் கூட்டிட்டு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா, அந்த லீடர் போர்ட்ல கூட்டு வரவங்களுக்கு 2 பேரு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஆளு தான். ஒரு 2 பேரு. இந்த ஆஹா, ஓஹோன்னு இந்த எலிஃபண்ட் பத்தி ஒரு கதை சொன்னாங்கல்ல. அது வந்து ஒர்த்தே இல்லாத ஆள் தான். அவ்ளோ ஆஹா, ஓஹோ என்ன அடாப்ட் பண்ணிக்கங்க, என்ன தூக்கி வச்சு கொஞ்சுங்க, சாப்பாடு போடுங்கன்னு இந்த மாரி பேசுறதுக்கு. வெளிநாட்டுலலாம் இவங்கலாம் பார்த்துருக்காங்களா தெர்ல. இந்த ஷோவெல்லாம் செஃப் இந்த மாரிலாம் சொல்றாங்க. ஆனா, அந்த செஃப் ஏன் வந்து இந்த மாரி ஒரு பொய் கதை போய் ஒரு ஷோல சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு பார்த்தோனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு? அதான் அவரு சொல்லியிருந்தாரு செஃப் டாம். அது வந்து நீங்க குக்கே இல்ல, நீங்க செஃப்ன்னு அப்படி ஒரு விஷயம் அது சொன்னேன்ல ம். டொமேட்டோ. அதான் நீ சொன்னியே, இவங்கலாம் செஃப்பா என்னன்னுட்டு. இந்த வார்த்தையிலேயே தெரிஞ்சிருக்கு டொமேட்டோ. இவங்கலாம் செஃப்பா இல்லையான்னுட்டு. ஏன்னா வந்து அவரு அவ்ளோ நெறையா விஷயம் எடுத்திருக்காரு. நெறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. நெறையா இருக்கு. ஆனா, அவருக்கு வந்து ஒரு எலிஃபண்ட் ஞாம்ல ஒரு ப்ரௌனி செய்ய முடியுமான்னு அந்த தாட் ப்ராசஸே வரலன்னு சொல்றப்பவே தெரியுது. எப்படியெல்லாம் பொய் சொல்ல சொல்லி காசு குடுத்து வச்சிருக்காங்க இந்த சேனல்ன்ட்டு. ஆமா. ஏன்னா அப்படி இருந்தவங்க எப்படி வேர்ல்ட் ரெக்கார்ட் 2 அப்புறம் இப்போ ஒரு அவார்டு இப்படிலாம் எப்படி இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் மைண்டுக்கு வரலன்னு இருக்கிறப்ப, இவ்ளோ படிச்சு நம்மளுக்கு வராது. ஏன்னா அவங்க செஃப்பா இருக்காங்க. இத்தன வருஷம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வரும் தான். அவங்களுக்கே வரலன்னா அப்புறம் இது என்ன பெரிய சிறப்பான விஷயமா இருக்குதுன்னு டொமேட்டோ. அவருக்கு வரவே இல்லையாம். அவர் சொல்ட்டாரு. அடிச்சு சொல்ட்டாரு. ஏன்னா எத்தன டேக் எடுத்தாங்கன்னு தெரியல. அவர அப்படி சொல்ல வைக்க. அத்தன டேக் எடுத்திருக்காங்க போல. ஏன்னா வந்து வரவே இல்லன்னு சொல்றப்ப எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஆனா அவங்க அந்த 3 பேத்தில என்ன கேட்டா பெட்டரா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நான் வந்து அந்த பம்ப்கின் தான் சொல்லுவேன். பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கலான்ட்டு. ஆனா அதெல்லாம் தாண்டி இது ஃபர்ஸ்ட் இடம் வந்துருச்சா, ஏன்னா ஒரு ப்ரௌனிக்காக. அதுவும் இத யோசிக்கவே முடியாதாம். மூளை மூளை இருக்கிறவன் யோசிக்க தான் செய்வான். எதா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ ஒருத்தவங்க சமைக்கிறாங்கன்னு இருக்கிறப்போ, நெறைய விதத்துல யோசிச்சா தான் நம்ம வந்து காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும் தானே! ஆமா டொமேட்டோ. தொண்ட கட்டி வச்சுக்கோ இதெல்லாம் பேசி பேசி. அதான் ஆல்ரெடி நீங்க சொன்ன மாரி இவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோம். இத பார்ப்போம். தானே டொமேட்டோ. இது கண்டிப்பா இத நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். இந்த சேனல் எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னுட்டு தானே. ஆமா. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்பயோ போன வாரத்துல நம்ம சொன்னது இப்ப வரைக்கும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் பண்ண தான் போறாங்க. பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே தான் லாஸ்ட் சீசன்லயும் நடந்துச்சு. இப்பயும் இதுதான் நடக்குது. ஆமா. அந்த படத்துல வந்து அவன் திறந்தவே இல்ல மாமா அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அவ்வளோதான் பண்றாங்க. அவ்வளோதான் பண்றாங்க. உண்மையிலே நம்மளுக்கும் இவ்வளோ தான் கன்டென்ட் கிடைச்சிச்சு. சிறப்பா இருக்கிறது வந்து அது நம்மளுக்கு தெரியும். புகா, குறை இவங்க பேசுறதெல்லாம் நடுவுல நடுவுல சிறப்பா இருக்கும். அதாவது மானி, தேனி மாரி தான் இதெல்லாம் இருக்கு இப்போ. அது ஃபுல் பாதி கோமாளி, பாதி குக் அந்த மாரி இப்போ நடக்கல. ஆமா. மொத்தத்துல சொல்லணும்னா அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் டொமேட்டோ. பிபிஎஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதான் டைம் வேஸ்ட் பண்ணாம புடிச்சிருந்தா பாருங்க. வேற ஏதாவது ஏதாவது பிடிக்காம எதுக்கு பார்த்து இது பண்ணி யூஸா பண்ணுங்க. அதான் டொமேட்டோ. அதான் நம்ம இன்னொன்னு சொல்ல விரும்புறோம். இந்த இத பத்தி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சா. பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அதே மாரி இந்த WCC ஷோ இருக்குல்ல, யாருக்கெல்லாம் வந்து ஃபன் எதிர்பார்க்குறீங்களோ, அவங்கலாம் ஸ்கிப் பண்ணிருங்க. கடைசி அந்த ஜட்ஜ்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. கண்டிப்பா சுத்தமா ஃபன்னே இருக்காது. நடுவுல நடுவுல வேணா ஓட்டி ஓட்டி பார்த்துக்கங்க. இது சும்மா ஒரு டிப்ஸு தான். ஆமா. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது டொமேட்டோ. அப்புறம் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.